நிறைய இருக்கு ஐயா. நான் தனியாலாம் இங்க படுத்துக்குவேன். தெரியுங்களே கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா தனியா. ஆனா இது எல்லாமே சிவனுக்கு உகந்தது. ஆமா ஆமா. இது ஒரு தலை, இது ஒரு தலை, இது ஒரு தலை. ஆனா இது தலையா சாமி? அது குஞ்சு பால் சாப்பிடுற மாதிரி. அதான் ஏன்னா இது 1 இது 2 3 4 தலை இருக்கு. அது தண்ணி போட்டா எப்படி தெரியுதுப்பா? இதுலயே நல்லா தெரியுது. இதுலயே தெரியுதுங்களா? காளைதான் அது. ஐயா இதுவும் தலை தான் தெரியுதுங்களா? கொஞ்சம் மேல தண்ணி தெரியுது. 4 இருக்கு. சாமிக்கு முக்கியமான இவரு குங்கம் வச்சிருக்குங்கள, அவர் நம்ம சாமிக்கு சிவன் பெருமானுக்கு அவர் முக்கியமான பாதுகாவலர். அதனால்தான் பார்த்து சாமி ஒழுக போகுது. அவர் எப்பவுமே அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தான் அவர் இருப்பாராம். அதனால சொல்லிதான் அவருக்கு இது சிவனுடைய கோயிலுப்பா, சிவன் இருக்காரு அப்படி சொல்லிதான் நாங்க வழிபாடு பண்ணின்னு இருக்கோம். இதனுடைய நாங்க வரலாறு எப்படின்னு பார்த்தா, சாமியுடைய பேர் கேட்டப்ப மூலையில சூரநாயகன் சொல்லிட்டு இதோடைய பேர் இருக்கு. அதோடைய மூலையை வச்சுதான் நாங்க பேரு, சாமியோட ஐயா பேர் சூரநாயகன் உடனுரை மூல அம்பிகை தாயார் அப்படின்னு நாங்க சூரநாயகன் வச்சுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாசத்துல வருஷத்துல 3 மாசம் சூரியன் நேரடியா மூலவருக்கு ஒளி காட்டுவார். அந்த மூலவருக்கு நடு உள்ள பழமையான கோயில். ஆனா அரச மரம் சூழ்ந்ததுனால இந்த கிராம பொதுமக்கள்லாம் இந்த கோயிலை சீர்திருத்தம் பண்ண சொல்லிட்டு அந்த மரத்தை அரச மரத்தை அறுத்துட்டாங்க. ஆனா அதோடைய வரலாறு அப்ப கிராம மக்களுக்கும் தெரியாது, வந்த அடியாருக்கும் தெரியாது. அது பார்த்தீங்கன்னா நடராஜர் தாண்டு ஆடுற மாதிரி இந்த கோயிலை சூழ்ந்து குடிக்கின்ற காட்சி தான் அது. பார்த்தீங்கன்னா அந்த வெட்டப்பட்டது தான் கழுத்து அது முதுகு அப்படியே பார்த்தீங்கன்னா லெப்ட் பாதம் அப்படியே தெரியும். அந்த முட்டி அது பாதம் இருக்கும். இந்த கோயிலை தாங்கிட்டு இதோடைய மரம் தான் சாமி. நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் இவர் நமக்கு சொல்ல போறார். ஆனா உங்க பெயர் சொல்லி ஆரம்பிச்சு. சிவா, திருச்சிற்றம்பலம். என் பேர் ஏழுமலை ஐயா. நான் இந்த ஊரை சார்ந்தவர் தான். கூனிமேடு, டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர், டானா நகர் உள்ளிட்ட பகுதியில் தான் இந்த பழமை தென்மை வாய்ந்த சிவன் ஆலயம். சாமி பேர் பார்த்தீங்கன்னாக்கா சூரநாயகன் உடனுரை மூல அம்பிகை தாயார். இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா விட்ருங்க, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கோயிலை பூதம் காத்த கோயில் அப்படின்னு தான் இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் என்னுடைய சின்ன வயசு காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே நாங்கள் வரமாட்டோம். இந்த ஊருக்காரே வரமாட்டாங்க. ஏன்னா பூதம் காத்த கோயில்ன்றதுனால யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்மளுடைய ஐயா சிவனடியார் துரையா ரவியா இவங்க 2 பேர் 2016ல் இது சிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு இங்க முதல்ல அகல் பெரிய அகல் எடுத்துன்னு அது நிறைய எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினாங்க. அப்போ இந்த ஊருக்காரெல்லாம் பார்த்தாங்க, ஐயா நீங்க யாரு, நீங்க விளக்கெல்லாம் போறீங்க, இது பூதங்காத்த கோயில், நீங்களாம் போறேன். இல்லப்பா இது பூதங்காத்த கோயில் இல்லை, சிவனடியார் கோயில், இது சிவன் கோயில். நாங்கள் சிவனடியார், நாங்கள் பழமையான கோயிலெலாம் இது மாதிரி விளக்கு போட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம், உங்களுக்கு எந்த தொல்லை இல்லைல்ல அப்படின்னு. இல்லையா யாரும் அந்த கோயில் உள்ளே போக மாட்டாங்க ஐயா, அதனால தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லையா சிவன் கோயில் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இந்த ஊருக்காரெலாம் ஒருத்தவங்களாம் கொஞ்சம் இருக்கிற முள் இந்த செடி எல்லாமே விட்டாங்க. அது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னே நிறைய சர்ப்பங்கள், நல்ல பாம்புகள், நல்ல விஷய பூச்சிகள்லாம் நிறைய இருந்துது. அதெல்லாம் இந்த ஊர் கிராம மக்கள் பஞ்சாயத்தெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிட்டாங்க. 2017 ஒரு வருஷ காலகட்டத்தில் விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிருந்துச்சு இந்த கோயிலில். 2017 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2017 புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த ரவியதுரையெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பழைய கோயிலில் ஏன்னா பொக்கிஷங்கள்லாம் என்ன இருக்கும், அந்த காலத்தில் ராஜ சோழ பாண்டியர் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஐயா இது. ராஜ சோழர் பாண்டியர் பல்லவர் காலத்தில் கட்டப்படுதுன்னா அவங்க போர் தொடுப்பாங்க. அப்போ இந்த சிலை எல்லாம் 50 சிலை இல்லை மற்ற என்ன பொருட்கள் இருந்தால் எடுத்து கிணத்துலேயே இல்லை குளத்துலேயே போட்டுருவாங்க, நீங்கள் எதுவும் தோண்டி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் இந்த ஊர் எல்லாம் பொதுமக்கள்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஜேசிபி எடுத்துன்னு வந்து அந்த சைடில் தோண்டினாங்க, இந்த காம்பவுண்டு பக்கத்தில். ஆமாம், அண்ணாண்ட அங்கே தோண்டினாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தோண்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, ஐயா அந்த காலத்தில் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே தான் கிணறுலாம் இருக்கும், வேணா தோண்டி பாரு சொன்னேன்னா இது இப்போ ஆடியோ வச்சிருக்கல ஐயா, இப்போ இதை பூஜை பண்ணினேன். இது வந்து லிங்கம் இருக்கு. லிங்கம் இருக்குல்ல, அந்த இடத்த தான் ஐம்பொன் சிலை 4 சிலை கிடைச்சிது. ஐம்பொன் சிலை 4 இருக்கு. 4 இருந்து விநாயகர் சிலை, சிவன் சிவன் பார்வதி சிலை, மீனாட்சி சிலை, விநாயகர் சிலை 4 சிலை கிடைச்சிது. ஐம்பொன் சிலை அது நம்ம இந்த கூனிமேடு சிவன் கோயில் டெம்பிள் அப்படி டைப் பண்ணாலுமா அந்த வீடியோ வரும். கூனிமேடு சிவன் கோயில் டெம்பிள், அதான் கூனிமேடு சிவன் கோயில் டெம்பிள், கூனிமேடு சிவன் கோயில் போட்டாலுமே இந்த அது காட்டுவாங்க, ஐம்பொன் சிலை வரும். அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அந்த மண்ணுக்குள்ளே கிடைச்சது வந்து நம்ம கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு அறங்காவல்துறை வந்து கடலூரில் சேர்ந்தவங்க 6-7 தாசில்தார்லாம் வந்து அந்த சிலையை வந்து அவங்க வந்து ஜீப்பில், ஆனால் ஜீப்பில் ஏறுறப்ப நான் உள்ள நானும் இருக்கேன். இந்த இடத்த தான் அந்த சிலை எல்லாத்தையும் நிற்க வச்சு பூஜை பண்ணேன். பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பூஜை பண்ணேன். அப்போ அந்த ஜேசிபி கூட நம்ம சுயம்பா லிங்கம் இப்போ நம்ம வழிபாடு பண்ணுறோமே அந்த ஜேசிபியில் வந்து ஊந்துச்சு. அதுக்குள்ளால சாமியெல்லாம் இல்லை. நாங்கள் அகலில் வேலைக்கு ஏற்றினாரில்ல ஐயா துரையா, அப்போ மட்டும் தான் வழிபாடு பண்ணுங்க. அப்போனாக்கா நம்ம செட்டி நகரை சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து இது வந்து சாமி தான்பா, இதுக்கு எல்லாமே கண்ணுலாம் இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொண்டாந்து கொடுத்தாங்க. அம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல 3 செங்கல் வச்சு சாமி கும்பிட்டாலும் சாமி தான், நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ சாமி தான் சொல்லிட்டு அந்த சாமியை வச்சு 7 வருஷமா நான் பூஜை பண்ணியிருக்கேன் ஐயா. இந்த கோயில் பஞ்சாயத்துக்காரு இல்லை பொதுமக்கள் என்ன வந்து நீ இந்த கோயில் பூசாரியா பார்த்துக்க ஐயா அப்படி சொல்லிட்டு 7 வருஷமா அவங்க கிட்ட யாருக்கிட்ட ஒருத்தங்க அவங்க கிட்ட வாங்கி தங்களால் முடிஞ்ச உதவியா இந்த ஊர் பஞ்சாயத்தும் சரி மக்களும் சரி தங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிதான் இந்த கோயில் பிரதோஷ வழிபாடு தீபம். இப்ப இந்த கோயில் வந்து பழமையான கோயில்னு சொல்றீங்க. எவ்வளவு வருஷம் பழமைன்னு இந்த யாருக்குமே தெரியாது சாமி, யாருக்கும் தெரியாது. மூதாதையர் காலத்துல இருந்து இருக்கு சார். ஆமா, யாருக்குமே தெரியாது. அதான் எங்க தாத்தா காலத்துல இது வந்தது கிடையாது வழிபாடு. கோயில் ரொம்ப ரொம்ப பழைய கோயில், பழமையான கோயில். நம்ம பண்றதுக்கு அறநிலைத்துறையில யாரு இது வரைக்கும் அது போல ஐயா. நம்ம திருக்கதி குன்ற தாமோதர ஐயா வந்து பார்த்தாரு 2016 வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு பாண்டிச்சேரியில சிவனடியார் ஒரு குரூப் இருக்காங்களே அவங்க வந்து இவங்க எல்லாமே பாமர மக்களா இருக்காங்க, இவங்க வந்து வந்தவாசியில முடுதல் வைக்கிறாரு. அப்போ எங்களை வந்து நாங்கள் 60 பேர் இங்கேருந்து போகிறோம். அப்போ அவர் சொன்னார் இந்த கோயிலை பார்த்துட்டு இது வந்து விமான மண்டபம் பழமையான ஆலயம், இதை நம்ம சிவனடியார்லாம் சேர்ந்து இதை கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த நம்ம கிராம பொதுமக்களை ஒருங்கிணைந்து அவர் ஐயா போய் பார்த்துட்டு அதுக்கு என்ன செஞ்சாங்கனாக்கா இந்த கோயில் எழுந்துருளி அவையா. இப்போ நீங்களாம் இது மாதிரி கொஞ்சம் எங்கன்னா போட்டு விட்டீங்கன்னா இந்த கோயில் எழுந்துருளி ஆகுறது ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம்னா இந்த கோயில் எப்படி வந்து சிறப்பா மாறுதுன்னு மாறினதுக்கு அப்புறம் உங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்தாலும். சரிங்க சாமி, ரொம்ப நன்றி சாமி. சரிங்க. இந்த அம்மா வந்து இந்த கோயிலில் வந்து அப்புறத்துலேருந்தே இந்த கோயில் சுத்தம் பண்ணுறது தொண்டு வேலை செய்யறதுலாம் எந்த ஒரு பலனும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அம்மா தான் இந்த 7 வருஷமா என் கூட இருக்கிறது. அதேமாரி கார்த்திகை தீபம், அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி இது எல்லாமே சிறப்பான முறையில் பூஜை நடந்தது. இன்னைக்கு கூட சனி பிரதர்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 25 கிலோ தங்களால் முடிஞ்ச உதவி 25 கிலோ ஒரு வெஜிடபிள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சாமி. சரிங்க சார். வருக